வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். மார்ச் 15. தேவனுடைய சித்தம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். வெளிப்படுத்துதல் 5:1. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சவக்கடலுக்கு மேற்கே எயின் கேடி என்கிற யூத கிராமம் அங்கிருந்த ஜெப ஆலயத்துடன் சேர்த்து எரித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த ஜெப ஆலயத்தில் விலைமதிப்பற்ற புத்தக சுருள்கள் இருந்தன. 1970 தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்தை தோண்டி எரிந்த நிலையில் இருந்த புத்தக சுருள் துண்டுகளை கண்டுபிடித்தார்கள். ஆனால் அவற்றை வாசிக்க முடியவில்லை. ஆனால் 2015 உயர்வு தெளிவு முப்பரிமாண ஒளி வருடலை பயன்படுத்தி திறக்கப்படாத மிச்ச மீதி பகுதிகளை டிஜிட்டல் மயமாக்கினார்கள். இந்த முப்பரிமாண தொழில்நுட்பம் தான் பீந்து நிலையில் இருந்த சவக்கடல் புத்தக சுருள்களை வாசிக்க பயன்படுத்தப்பட்டன. பிதாவாகிய தேவனுடைய வலது கரத்தில் இருந்த திறக்கப்படாத ஒரு புத்தக சுருளை யோவான் கண்டார். அந்த கரத்தில்தான் மனிதர்களுடைய முடிவு அடங்கியிருந்தது. அதை வாசிக்க முடியவில்லை. அது சேதமடைந்திருந்ததால் அல்ல, முத்திரிக்கப்பட்டிருந்ததால். சில இறையியலாளர்கள் இது இருபுறமும் எழுதப்பட்ட சுருளாக இருந்திருக்க வேண்டும் என நம்புகிறார்கள். பொதுவாக சட்ட ரீதியான ஆவணங்கள் இருந்ததை போன்று. வேறு சிலர் அது 7 தனித்தனி சுருளாக ஒன்றாக சுருட்டப்பட்டிருந்தன என்றும் உள்ளே எழுதப்பட்டு புறம்பே முத்திரிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறுகிறார்கள். யோவான் பார்த்த புத்தகச் சுருள் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்தது. பல முத்திரைகள் கொண்ட ஒரு புத்தகச் சுருள் ஒரு வகையான உயிலை குறிக்கலாம் என சில வேத ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். பண்டைய ரோமில் ஒரு உயிலை பல்வேறு சாட்சிகளால் முத்திரிப்பதுண்டு. எனவே இந்த சுருள் பரலோக பிதாவின் சித்தமும் சாட்சியும் அடங்கியதாக இருக்கலாம். கிறிஸ்து பரலோகத்திற்குள் பிரவேசித்ததும் அந்த சுருளை எடுத்து திறக்கிறார். அந்த சுருளுக்குள் என்ன இருக்கிறது? ஒவ்வொரு முத்திரையும் அடுத்தடுத்து உடைக்கப்பட்ட போது 2ஆம் வருகையை நோக்கிய வரலாற்றின் அடுத்தடுத்த அத்தியாயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. திறக்கப்பட்ட இந்த முத்திரைகள் தேவனுடைய இரட்சிப்பின் திட்டத்தின் வெளிப்பாட்டையும் அதன் விளைவாக இரட்சிக்கப்பட போகிறவர்களையும் வெளிப்படுத்துகின்றன. அந்த சுருள் ஒவ்வொரு மனிதனின் இறுதி முடிவை நிர்ணயிக்கிற நியாய தீர்ப்பு புத்தகம் போல விளங்கியது. இந்த தரிசனம் நியாய விசாரணை நடைபெறுகிற பரலோகத்தின் சிங்காசன அறையில் காட்டப்படுகிறது. அந்த அறையில்தான் மனிதர்களை ரட்சிப்பதற்கான தேவனுடைய சகல செயல்கள் குறித்த பதிவுகளும் வைக்கப்பட்டுள்ளன. வேதாகம தீர்க்க தரிசனத்தில் 7 என்கிற எண் முழுமையையும் பூரணத்தையும் குறிக்கிறது. வெளிப்படுத்துதலில் பலமுறை மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளது. 7 சபைகள், 7 ஆவிகள், 7 குத்து விளக்குகள், 7 நட்சத்திரங்கள், 7 அக்கினி தீபங்கள், 7 முத்திரைகள் போன்று பல விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. எனவே முத்திரிக்கப்பட்ட இந்த புத்தக சுருளில் உங்கள் எதிர்காலத்தை பற்றிய முக்கியமான தகவல்கள் உள்ளன. அதை திறக்க முடியுமா? மனிதர்கள் ரட்சிக்கப்பட முடியுமா? பரலோக தகப்பனே, நீர் உமது வலது கரத்தில் 7 முத்திரைகள் கொண்ட இந்த சுருளை வைத்திருந்தது போல அன்பும் வல்லமையும் நிறைந்த உமது கரத்தில் நீங்கள் என் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் வைத்திருக்கிறீர் என்று நம்புகிறேன். ஆமேன். அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 40 வசனங்கள் 7-8, ஏசாயா 30 வசனம் 8, எரேமியா 36 வசனங்கள் 2-3. ஆமேன்.